என்னப்பா உன் மக கழுத்துல தாலி போனா கூட பரவாயில்ல, மருமகன் சாவணும்னு ஆசைப்படுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஆளு வச்சு அடிக்கிறியா? ஆளு நீ ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு பிறந்தவனா இருந்தா, சுத்தமான ஆம்பளையா இருந்தா, ஒத்தைக்கு ஒத்தவா பொண்ணு உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி போகணும், இல்ல உன் பொண்ணு கழுத்துல தாலி போகணும். ரெண்டுல ஒண்ணு பார்த்தலாம் வாயா. மாமனார் அடிச்சுட்டா பிரச்சனை எல்லாம் சரியா போயிருமா? சாமி சாமி, இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற சொந்தமே உன் பொண்டாட்டி தான். அப்ப நான் பெருசுன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க உன் பொண்டாட்டி. நீதான் முக்கியமா வர சொல்லு, சண்டை கூட்டுப்பா. அதை விட்டுட்டு அவரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா? கட்டின பொண்டாட்டியே கைக்குள்ள போட முடியல, இங்க வந்து கால் கால் கத்தி என்ன பிரயோசனம்? 4 பேர் வேடிக்கை பார்க்கற கூத்தாடிதான். ஆனா என் மனசுல பட்டதை சொல்றேன், கல்யாணம்னு ஆயி போச்சுன்னா அப்ப நான் தலை அப்புறம் தான். உங்களுக்கு புரியணும், அதுக்கும் புரியணும். புரியாம தான் அடிச்சுக்கிறீங்க. சுந்தரி, உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் நான் கூப்பிடுறேன். நான் தான் முக்கியம்னா 3 இடத்துக்குள்ள நீ வீட்டை விட்டு வெளியே வரணும். இல்ல எனக்கும் நான் கட்ட அந்த 3 முடிச்சுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. 1 2 3. மொத்தமா புறப்பட்டீங்க. என் மருமக பொண்ணு அவங்க அம்மா வீட்டுல வழக்காப்பு நடத்தி அழைச்சிட்டு போறாங்க. இந்த விருந்துக்கு உங்களை கூப்பிடலன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்க வீட்டுல ஒரு பொண்ணு வாழாவட்டியா இருந்துகிட்டு இருக்கு. இந்த விருந்துக்கு உங்களை கூப்பிட்டு உங்க மனசை புண்படுத்த வேண்டாங்கிறதுக்காக கூப்பிடல. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்ப நான் வரட்டுங்களா? சுந்தரி, அந்த கழுதைங்க வீட்டுக்கு நாங்க வந்து உனக்கு வளகாப்பு நடத்தி கூட்டு வரல, நீ ஒன்னும் கவலையே படாத. அதை இங்க நடத்திடுவோம். கைக்கு கை 12 சவரன் வளையல் போடுற, 10,000 பேருக்கு சோறு போட்டு அசத்திடுற. என்ன சந்தோஷம் தானே? அந்த வீட்டுல எனக்கு வாழ்க்கை கிடைக்காத போது இந்த வீட்டுல வளையல் கிடைச்சு எனக்கு என்னப்பா சந்தோஷம். ஏண்டி, அவனை கட்டிக்கிட்டவா குத்துக்கல்லு மாதிரி உயிரோட இருக்கும் போது மறு கல்யாணத்தை பத்தி பேசுறியே, நாளைக்கு பஞ்சாயத்து பைசல்னு போனா ஒத்துக்குவாங்களா? அவங்க என்னையா ஒத்துக்கிறது? வாழாவட்டியா இங்க இருந்து போனவளுக்கு பாந்தி என்ன பாந்தி,
புள்ள எங்க இருந்து வந்ததுன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன்னு வச்சுக்க, அந்த ராஜபாளையமே நாரும். அந்த நாட்டத்துல அந்த குடும்பமே பாந்தி எடுக்கும். ஓஹோ, இப்படி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறியா நீ? சரி சரி, பையன் வரான். இது விஷயமா அவனை நீயே தட்டிப்பார். ஏன் நீ கேட்க மாட்டியோ? அவன் என்ன தட்டிட்டான்னா? அம்மா, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடு. என்ன பத்த ராசா, நீ இன்னும் சாப்பிடலையா? ஏ ராசா, உனக்குன்னு வந்தவ ஒழுங்கா இருந்தா நீ ஏன் என்ன சாப்பாடு போட சொல்ல போற? ஐயா, மணி என்னாச்சு? 13. 3. என்ன பத்த ராசா, இவ்வளவு பசி வச்சுக்கிட்டு ஏன் இன்னும் சாப்பிடாமையே இருக்க? நீ கொட்டல, அதனால அவன் கொட்டிக்கல. நீ கம்மு இருயா. ஒழுங்கா ஒரே ஒரு நாள் சம்மந்திக்கு சாப்பாடு போட முடியல, அதனால நான் வருஷம் பூரா பண்ணி கிடக்குறேன். ஓ, ஏதாவது சாப்பிட கொண்டு வா. போறேன். நம்ம பையன் 7 வேளைக்கு சாப்பிடணும்ல, வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோமா? இதுக்கு வீணா விஷப்படுத்த பேசாம சக்குன்னு ஒரு சமயக்காரிய வச்சுக்கோமே. அடி வாங்க. வயசுல வெத்தனை எது கல்யாணம்? அவளையும் வாழ வெட்டியாக்குவா? சம்பந்திக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு ஏமா ஏன் சம்சாரத்தை சாகடிக்கிறீங்க? போய் சமாதானம் பேசி என் சுந்தரியை கூட்டிட்டு வா. டேய், பரம்பரை கௌரவத்தை பழைய செருப்பார அடிச்சுட்டியாடா பாவி. நான் போய் அவங்கிட்ட சமாதானம் பேசவா? ஏய், பெத்த புள்ள வீணா போனாலும் பரவாயில்ல, புடிச்ச புடிய விட மாட்டேன்னு கெத்தா இருக்கா அந்த கருவாய. அவனுக்கே இந்த நேரத்துல இவ்வளவு திமிர் இருந்தா உன்னை பெத்த ஆத்தா சிங்காரி எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், என் புருஷனுக்கு எவ்வளவு வீம் இருக்கும். ஏன் பேச உட்காந்துக்க சொன்னையா? என்ன எங்க பேச விட்ட? இதோ அவங்க அப்பா கிடக்குறான்டா. அந்த கழுதைக்கு புத்தி வேணும். பாரு, நான் வேற ரூட்ல சாப்பிட்டாவே பேசுறேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கும் அவளை பெத்தவங்களுக்கும் உள்ள சம்பந்தம் கனிஞ்ச கனிக்கும் காம்புக்குள்ள சம்பந்தம் மாதிரி. எப்படி நான் மரத்திலே தான் தொங்கிக்கிட்டு இருப்பேன், அந்த கனி வீணா அடம் பிடிச்சதுன்னா ஒரு நாள் அது வெம்பி கீழே விழுந்துடும். பாரு, சமாதானங்கிற பேர்ல அந்த கருவாயன் கால்ல கண்டிப்பா நான் விழவே மாட்டேன். ஏன்னா மானத்தை முதலாவதாகவும் மரியாதையை 2வதாகவும் கத்துக்கிட்ட வேண்டானா. உங்களுக்கு மான மரியாதை முக்கியம், மகன் மேல அக்கறையே இல்ல. எனக்கான அக்கறை இல்ல. இந்த கழுதை போனா இன்னொரு கழுதை, சந்தையில வேற பொண்ணா இல்ல. அம்மா, கல்யாணங்கிறது வியாபாரம் இல்ல, விதி. அனுபவிச்சுதான். என்ன இவன் தத்துவம் பேசி குழப்பிட்டு போறான்? அவன்கிட்ட ஒழுங்கா பேசல, அப்புறம் தானே பேசல, அவன் அப்படித்தான் போவான். சுருக்கமா சொன்ன, நான் பேசியிருக்கவே கூடாது. செத்தலையை துப்பிட்டு விவகாரத்துல மாட்டிக்கிட்டேன். நிஜமாவாடா சொல்றேன்? சொல்றா. ஆமா, வடிவேலுக்கு மறு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு ஒரு சேத்தனூரு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் இருக்குன்னு சொன்னாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. கண்ணோட இருக்கும் இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. வர 12ஆம் தேதி பூத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க மாமா. வாயும் வயிறுமா இருக்கிறா. இந்த நிலைமையில அவனுக்கு கல்யாணமா? அந்த பரதேசி பசங்க காலையா விழுவேன். அவனுக்கு கால நம்ம ஏன் விழுகணும்? உங்களுக்கு என்ன மானம் இல்லையா, ரோசம் இல்லையா? பழிக்கு பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கணும். என்னடா சொல்ற? அவங்க வடிவேலுக்கு எப்படி 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம சுந்தரிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் வேணா சுந்தரிக்கு வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்கேன். மரியாதை எந்திரிச்சு ஓடிடு. கேட்டக்கருவாயா, பால வெட்டியார பொண்ணுக்கு நான் வாக்கப்படலாம்னா என்னை அரவலாடத்தை விட்ட வர எங்க ஊரை பக்கவா உன்னை கல்ல எடுத்து எரிஞ்சிட்டு ஓடிடுறேன். என் பொண்ணு வாழா வெட்டியா இருக்கும் போது அவன் 2ஆம் தாரம் கட்டிக்கிறானா? என் பொண்ணு தாலி அருந்தாலும் பரவாயில்ல, அவன் இன்னொருத்தி கழுத்துல தாலிய கட்டக்கூடாது. அவனை க்ளோஸ் பண்ணிடுங்கடா.
ஏமா, இது பயிருக்கு தெளிக்கிற விஷம் இருந்தாச்ச, இது ஏன் நடு வீட்டுக்குள்ள இருக்கு? அதானா காலையில பழைய பாத்திரக்காரன் வந்தான், எல்லாத்தையும் எடுத்து போட்டோம். ஏதோ ஒண்ணு ரெண்டு மிச்சம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஏதாவது அறிவு இருக்கா? விஷ பாட்டில நடு வீட்டுல வச்சிருக்கீங்களா? வாங்க சாப்பிடலாம். செருப்பாடி நோவு கோழி முண்டா உள்ள இருந்துகிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கா. ஏமா சுந்தரி, நீ ஏதாவது சாப்பிட்டேமா? சாப்பிட்டுட்டேன். இந்தா, உன் சந்தோஷத்தை கெடுக்க ஒரு சக்களத்தி வந்துடுவாளே என்ற சந்தேகத்துல நீ வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணிடாத. எப்போதும் போல சாப்பிட்டு சந்தோஷமா இரு. சந்தோஷமா அப்படின்னா என்னப்பா? எங்க ஆத்தா மடியில இருந்தப்போ நான் சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா எங்க அப்பா வீடே கதின்னு கடந்த பாருங்க. அப்பதான் வாழ்க்கை நான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, நான் உங்களை தப்பா சொல்லல. உங்க கோவம் உங்களுக்கு முக்கியம், என் வீட்டுக்காரருக்கு அவர் சந்தோஷம் முக்கியம். இதுக்கு சுந்தரி என்ன பண்ண முடியும்? நேற்று நான் கழுத்த மேட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். பக்கத்து விட்டு பார்வதி பாட்டி வந்து, சுந்தரி நீ ஏண்டி அழுகுற? ஆண்டவன் தான் உன் தலையெழுத்த தாறுமாறா எழுதிட்டானேன்னு சொன்னாங்க. ஆண்டவன் எப்படி நம்ம தலையெழுத்து தாறுமாறா எழுத முடியும்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனா அவங்க சொன்னது கரெக்டுப்பா. பெத்தவங்க தானே தெய்வம். அதான் என் தலையெழுத்த நீங்க தாறுமாறா எழுதிட்டீங்க. ஆனா இனிமே நீங்க யாரும் என் தலையெழுத்த மாத்த முடியாதுப்பா. ஏன்னா நானே எழுதிட்டேன்.